ஹாய் கைஸ், நம்ம ஆஷன் அவ பிடிச்சி மஞ்சள் படை மற்றும் 5 முறை சாம்பியன் 2 முறை சிஎல்டி சாம்பியன் ஆன நம்ம சிஎஸ்கே நண்பர்கள் அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, ஆஷனா உண்மையை சொன்னாருங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம எப்பொழுதும் போல ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளவு கேவலமா எவ்வளவு அசிங்கமா படுத்தணுமோ படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆஷ்ரனா என்ன சொன்னாருன்னா, டெவால் பிரேவிஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வரும்போது அதிக தொகைக்கு அவர் கேட்டதாகவும் சிஎஸ்கே அதை கொடுத்ததாகவும் அப்படின்னு அவர் யூடியூப் சேனல்ல பதிவு பண்றாருங்க. எந்த கான்டெக்ட்ல கொடுத்தாரு அப்படின்னா, டெவால் பிரேவிஸோட பேஸ் பிரைஸ் 75 லட்சங்க. ஆனா சிஎஸ்கே அவரை 2.2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சில ஐபிஎல் டீம்ஸும் அவரை வந்து அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. லைக் அவங்க எல்லாமே 75 லேக்ஸுக்கு தான் அவரை வந்து கேட்டிருக்காங்க. பட் சிஎஸ்கே நாங்க வந்து எக்ஸ்ட்ராவா உனக்கு மணி பே பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த 2.2 crores கொடுத்துருக்காங்க. அந்த அர்ஜுதீப் சிங்க்கு பதிலா குர்ப்ஜீத் சிங்க்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா கரெக்டா ஒரு குர்ப்ஜீத் சிங் வந்து 2.2 crores போனாரு, அதே அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து கேட்டிருக்காங்க. இதை தாங்க அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கணுமா கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆஷன்னா ஏதோ சிஎஸ்கே ஃப்ராடுன்னு சொன்ன மாதிரியும் சிஎஸ்கே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் அவரை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காருங்க. இதே ஆஷன்னாவை சிஎஸ்கே 9.5 crores பிக் பண்ணும்போது தளபதி வந்துட்டாரு, எங்க அண்ணன் அஸ்வின் ட்ரியோ வந்துட்டாரு, இனிமே அடுத்த 2 வருஷத்துக்கு கப்பு எங்களுக்கு தான், இனிமே மாஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாருங்க. இதே பிளேயரை இன்னைக்கு அவ்வளவு அடிங்க, எவ்வளவு அடியோ இடியோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு வன்மம் அவர் மேல உங்களுக்கு? போன வருஷம் உங்களுக்கு வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாருங்க அந்த பவர் பிளேவை தவிர. ஓகேவா? எங்க வேற டீமுக்கு கொடுங்க, அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணி கப்படிச்சு காட்டுவாங்க பாருங்க. தேங்க்யூ.